சண்டே ஈவினிங் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கற்பகம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஈவினிங் ரிலாக்ஸாக அப்படியே ஃபார்மில் கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் மேவு போட்டுட்டு கண்ணுக்குட்டி மேவு போட்டு அப்படியே முருங்கைக்கீரை நெல்லிக்காய் பிடிங்கிட்டு வந்திருந்தோம். நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ஜீரா நெல்லிக்காய் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி வேணும் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வர மினி விளாக்லாம் ஷேர் பண்ணுறேன். கூஸ்பெரி சின்ன நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா. நான் வந்து இதுக்கு மைதா ஆட் பண்ணாமல் கோதுமை மாவு பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கிளறி க்ரீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரட் கேப்சிகம் நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த க்ரீம்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம உப்பு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் போல் வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பர் அண்டு சால்ட் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.